எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தை பார்க்கும் பொழுது மனம் மிகுந்த வேதனை அடைகிறது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்திற்கு அந்த உறுப்பினர்களுடைய இழப்பு என்பது மிகவும் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். கண்ணீர் மல்க ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்தும் காட்சியை நாம் காணும் பொழுது மனம் மிகுந்த வேதனை அடைகிறது. என்னை ஒவ்வொரு இழப்புகளும் அதற்கான அந்த குடும்பங்கள் படும் துயரங்களும் மிகுந்த வருத்தமடைய செய்கிறது. நீங்கள் உயிராக எண்ணும் ஒவ்வொருவருமே மிகுந்த உயிர் பாதுகாப்புடன் தான் ஒவ்வொரு இடத்திற்கும் வருகிறார்கள், செல்கிறார்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்புடன் வருகிறீர்கள், செல்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான விடயம். உங்களுக்கு தான் அவர் உயிர். நீங்கள் யாருக்கு உயிர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் யாருக்கு உயிர் என்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் நீங்கள் உயிர். உங்களுடைய இழப்பு உங்கள் குடும்பத்துக்கு தான் ஈடு செய்ய முடியாது. மற்றவர்களுக்கெல்லாம் நம்முடைய இழப்பு ஒரு செய்தியாகத்தான் தெரியும். இதுதான் யதார்த்தமான நிலைமை. இதில் நாம் யாரையும் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எனவே இளைஞர் பிள்ளைகளாகிய அனைவருமே மிகவும் பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் ஒவ்வொரு இடத்திற்கு பயணம் பண்ணும் பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்வேன், உயிர் பாதுகாப்பு மிகவும் அவசியமான ஒன்று. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏதோ ஒரு வழியாக நீங்கள் பார்க்க முடியும். ஏகப்பட்ட தொலைக்காட்சி செய்திகளில் நாம் அனைவரையுமே பார்க்கிறோம். யூடியூப் போன்ற வலைதளங்களிலும் நாம் அவர்களை எளிதாக காண முடியும். பிறகு என்ன அவசரம்? இருக்க வேண்டிய வயதான அந்த சிறு குழந்தைகளுக்கெல்லாம் அவர்கள் பெரிய ஆளாக வரும் பொழுது விரும்பிய தலைவர்களை சந்திப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் கூட அமையலாம் வருங்காலத்தில். நாம் இல்லை என்றெல்லாம் மறுத்துவிட முடியாது. அதில் எத்தனையோ பேர் பெரும் பெரும் நீதிபதிகளாகவோ மருத்துவர்களாகவோ விஞ்ஞானியாகவோ இருக்கலாம். அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக பெரும் தலைவர்களுக்கு கூட கிடைக்கலாம். மிக பெரும் தலைவர்களே அவர்களை விரும்பி அழைப்பதற்கான சூழ்நிலையும் வாழ்ந்திருக்கும். ஏனெனில் பிள்ளைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வருங்காலத்தில் நல்ல முறை. எனவே குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி.